Hindi, Tamil டப் பண்ணியிருக்கீங்க which is your favorite? Frankly speaking, I liked my performance in Hindi. And of course, Rashmika had performed so well. I would say, like how many people are saying this is her career best till now. First, அவங்களோட கண்ணிலே நிறைய நடிச்சிட்டாங்க. அப்பா கிட்ட பேசுற அந்த போர்ஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது கத்துறதுன்னு கூட நம்மளால எடுத்துக்க முடியாது. இட் வாஸ் பியூர்லி அவங்களோட ஒரு இமோஷன் தான். அந்த போர்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த கத்துற? ஐயோ, நான் அந்த சீனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் ஷவுட்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸில் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வரும். when you're traveling with the story, விக்ரம்னு கத்துறது, அப்புறம் அந்த கிட்டாரை வச்சு அடிக்கும்போது பரவாயில்ல, நெக்ஸ்ட் 2 days வாய்ஸ் ரெஸ்ட் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லைன்னு அதை லாஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே வெண்ட் ஃபார் இட் அண்ட் கேம் இன் ஒன் டேக். என் பேரு பூமாதேவி, விக்ரம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காலேஜோட ஸ்டட் ஆச்சு. நான் விக்ரமோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். நான் கூட சந்தோஷமா இல்ல. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். ரெட்னோல் நாங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், த வாய்ஸ் பிஹைண்ட் த கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்மிருதி இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய் சரண்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யா குட் மேம். அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு நிஜமாக அந்த காம்ப்ளிமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நிஜமாக ராஷ்மிகா தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் படமே பார்த்தோம். பட் இட் இஸ் லைக் எங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப லைவ்லியாக, பிகாஸ் ஜென்ரலாக இந்த டப்பிங் ஃபிலிம்ஸ்லலாம் ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக சில வாய்ஸஸ் தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கணும் போது இந்த ஃபிலிம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இப்போ வர அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட்னூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. ஐ ஆம் வெரி ஹாப்பி உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ரஷ்மிகாவே டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. தட் வாஸ் மை இன்டென்ஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் கெட்டிங் அ லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். நான் அவங்களுக்கு வந்து தமிழ்லேயும் டப் பண்ணியிருக்கேன், ஹிந்திலையும் டப் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆக்சுவலி யூ கான் கால் திஸ் ஆஸ் அ மூவி ஃபார் ஆடியன்ஸ். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் ஒரு எமோஷ்னல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சோஷியல் மெசேஜ் ஃபார் தி ஆடியன்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பூமா, ஷீ இஸ் நாட் அ கேரக்டர் from what I felt when I was dubbing. She is like a journey. இப்போ பார்த்தீங்கன்னா she is a very அந்த ஒரு vulnerability இருக்கும். And towards the end when இந்த கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா there's a lot of powerful ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதில். ஸோ இட் வாஸ் லைக் அ ஜேர்னி. அந்த ஜேர்னினால தான் இப்போ பார்த்தீங்கன்னா there are so many women who have put up stories on Insta where they feel they were able to resonate with it so closely. ஏன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேர் வந்து அதோட கொஞ்சம் நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. தட்ஸ் ஹவு ஐ கேன் சே திஸ் மூவி இஸ் அ சக்ஸஸ். அண்ட் டு சீ தட் அந்த ஒரு இன்னசென்ஸும் இருக்கும் அதில். அண்ட் கடைசியில் அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ ஆல் தட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் வெரி ஆத்தென்டிக். த வே த ஸ்டோரி வாஸ் ரிட்டன் ரொம்ப ஒரு ஆனஸ்டியோடு இருந்தது. அதனால தான் அது ரொம்ப it's been received so well, and I'm so happy with for this kind of an appreciation this film and the entire team is receiving. எனக்கு very happy about it. ஆக்சுவலி ப்ராபப்ளி டப்பிங்க்கு முன்னாடி ராகுல் சார் would have given ஒரு ப்ரீஃப் இந்த கேரக்டர் பற்றி. பிகாஸ் ஜென்ரலாக இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது வேற. பட் அதை உங்களுக்கு ஒரு நரேஷன் இந்த கேரக்டர் பற்றி கொடுக்கும் போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறது எப்படி இருந்தது உங்களுக்கு? பிகாஸ் கொஞ்சம் டஃப் இல்லையா இது ஃபுல்லாகவே கேரக்டர் ட்ரோவன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால? ஆமாம். ஸோ இப்போ ஆக்சுவலி ஐ டோன்ட் கெட் மச் ஆஃப் ப்ரீஃப். பிகாஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஹிந்தி ஃபஸ்ட்டு டப் பண்ணியிருந்தேன். And Hindi vandu it had to be dubbed on a very urgent basis. So there was very limited time and we had to finish the dubbing. So when I watched the film I got an idea, but of course in between I had a talk with the director Rahul, and he was explaining where all how all the intensity of the character, because rombo she goes through a lot of emotional phases. So adalla mattum you just keep it in mind, and so I just went by what he told. And of course Rashmika had performed so well and it was so real. I would say, like how many people are saying this is her career best till now. And the kind of அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த இன்டென்சிட்டியோட
ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அவங்களோட கண்ணிலே நிறைய நடிச்சிட்டாங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா. அண்ட் ப்ளஸ் அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜோட அந்த ஒரு நர்வஸா இருக்கும்போது ஒரு அந்த ஃபிங்கர்ஸை இப்படி பண்றது, அந்த பாடி லாங்குவேஜ்ல நிறைய கன்வே பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் ஸோ when she has given her absolute best on screen. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸாக வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, தேர் so much to explore and different things that I'll have to focus on and make sure that எந்த ஒரு ஏன்னா இப்போ அந்த பேனிக் அட்டாக் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த அந்த ஒரு அவுட்பர்ஸ் இருக்கும்போது ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கோ அந்த இன்டென்சிட்டியை மட்டும் மேட்ச் பண்ணணும். எந்த விதத்துலேயும் சும்மா ரேண்டமாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துடக்கூடாது. சட்டில் எக்ஸ்பிரஷன் தான் வரணும் வாய்ஸில். அண்ட் எனக்கு என்ன வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ வாஸ் இன் திஸ் ஃபில்ம் வாஸ் அந்த ஒரு எமோஷ்னல் எவல்யூஷன் இருக்குது அந்த கேரக்டருக்கு. அதை வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஜில் அதை எப்படி அவங்க டெபிக் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில், அதை வந்து நான் வாய்ஸில் கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ இந்த கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி குட்டி குட்டி நொவன்சஸ், பிகாஸ் நிறைய எமோஷனல் ட்ரிஃப்ட்ஸ் இருக்கும் போது அவங்க ரொம்ப லவுடராக பேசுறதே படத்தில் ரொம்ப கம்மி சீன்ஸில் தான். ரொம்ப சட்டிலாக போகும்போது அந்த சட்டிலான ஒரு டோன்லையுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆக்சுவலாக எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி நியூயன்ஸ்ட் கேரக்டர் வாட் ஷி ஹஸ் டெபிக்டட் ரைட் நவ். அண்ட் இப்போது எப்படி சொல்கிறதுனா அந்த எமோஷனல் எவல்யூஷன் சொன்னேன். அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங்கில் கூட நம்ம அதை அப்சர்வ் பண்ணலாம். த வே ஷி சேஸ் விக்ரம், ஒவ்வொரு சீன்லேயும் அந்த விக்ரம் 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 அந்த கடைசியில் வந்து விக்ரம், I'm not able to do it with that kind of an intensity right now. That's what I'm saying, from how vulnerable she was, how innocent she was, and towards the end அவங்க வந்து how she realizes the strength within her and for what all she has gone through. அது கடைசியில் அந்த விக்ரம் சொல்லும்போது ஒரு அவுட்பர்ஸ்ட் இருக்கே, that kind of since I was telling you I was traveling with the character. ஸோ அது வரும்போது அது பயங்கர நேச்சுரலாக வந்துருச்சு. அது there's not much that I had to prepare for it. ஸோ அதான் சொல்கிறேன், அந்த சின்ன நீங்கள் கேட்டது வந்து அந்த எவல்யூஷன் ஆஃப் இட் இஸ் ஹர்ட் இன் த ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் த நேம் ஆஃப் த கேரக்டர். அதிலே வந்து அவ்வளோ இருந்தது. ஸோ மற்ற சீன்ஸ்லலாம் வந்து வென் ஷீ ஸ்பீக்கிங் டு ஹர் ஃபாதர் வெரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சீனில் வந்து ஷீல் பி ஸ்பீக்கிங், இல்லை உடம்பு சரியில்லை ஷீல் பி ஸ்பீக்கிங் லைக் தட். But ordinarily how the changeover, how her body language changes once Vikram comes into the picture. Everything, there's so much of variation in it. She has shown so much of variation. அந்த கேரக்டர் அதான் சொல்லேன்னு ரொம்ப லேயர்டாக இருந்தது. அண்ட் இப்போ அந்த அப்பா கிட்ட பேசுகிற அந்த போர்ஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு அவுட் பர்ஸ்ட் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி ஜென்ரலாக அது கத்துறதுன்னு கூட நம்மளால எடுத்துக்க முடியாது. இட் வாஸ் பியூர்லி அது அவங்களோட ஒரு இமோஷன். அது அந்த போர்ஷன் எப்படி இருந்துச்சு, அந்த கத்துற போர்ஷன்? ஐயோ, அது ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருந்தேன் while dubbing, because யூ கான் காம்ப்ரமைஸ். அதில் எந்த ஒரு குறைச்சலாம் கொடுக்க முடியாது. அவங்க அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் அந்த சீனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான். பிகாஸ் ஜென்ரலி ஐ ஆல்வேஸ் சே, இந்த மாதிரி நிறைய ஷவுட்டிங் சீன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டூ இட் டுவர்ட்ஸ் தி எண்ட். வை? பிகாஸ் எனக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஐ வாண்ட் டு பி டூயிங் ஜஸ்டிஃபிகேஷன் டு இட். ஏன்னா இப்போ அடுத்தடுத்த டயலாக்ஸ் ஏன்னா நம்ம ஷவுட்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸில் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வரும். ஃபாலோயிங் டயலாக்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மாற்றம் வரும். ஸோ அதனால தான் அவ்வளோ கத்திருக்காங்க அதில். ஸோ ஐ டோல்ட் இது மட்டும் ஃபைனலாக பண்ணிக்கலாம். ஸோ வென் யூ ட்ராவலிங் வித் த ஸ்டோரி அண்ட் அந்த கடைசியிலையும் வந்து அந்த விக்ரம்னு கத்துறது, அப்புறம் அந்த கிட்டாரை வச்சு அடிக்கும்போது, ஸோ ஆல் தட் கேம் அவுட் வெரி நேச்சுரல். ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் இட். பரவாயில்ல, நெக்ஸ்ட் 2 days வாய்ஸ் ரெஸ்ட் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லைன்னு. ஸோ அதை லாஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே வென்ட் ஃபார் இட் அண்ட் கேம் இன் ஒன் டேக். அண்ட் ஆல்சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்களே, அங்கே என்ன ஸ்க்ரீனில் இருக்கோ ஐ ஹேவ் டு அதை டெபிக் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணணும். தட் எக்ஸாஜரேஷன் பெருசாக இருக்கக்கூடாது. பட் ஜென்ரலாக அந்த டப்பிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரிஜினலான ஒரு வெர்ஷனில் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் தமிழில் நம்ம பார்க்கும்போது. நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஜென்ரலாக வாட் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அவ்வளோதான்ப்பா, அந்த இமோஷன் தான் நான் கொடுப்பேன், ஆர் பிகாஸ் ஆஃப் தமிழ் இந்த ஆடியன்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி? அது வந்து டிபெண்ட்ஸ். பிகாஸ் ஐ ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப் ஹியர். பிகாஸ் என்னோட இது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜோட அவங்க பேசியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் நான்.
பட் சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங்கில் வந்து இஃப் தே ஃபெல்ட் இஃப் த டைரக்டர் ஃபெல்ட் இல்லை அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல ஆர்டிஸ்டே இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும். தோஸ் ஆர் த சேலஞ்சஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஆனால் இது அது கொடுக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ எக்ஸ்ட்ராவாக போகிறதே மிஸ்மேட்சாக இருக்கேன்ற மாதிரி இருக்குது. பட் அல்டிமேட்லி வாட் த டைரக்டர் வாண்ட்ஸ் இஃப் த டைரக்டர் சேஸ் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் எமோஷ்னல் வந்து அவ்வளோவா எமோஷ்னலாக இல்லைன்னா கூட கொஞ்சம் எமோஷ்னல் வாய்ஸில் அட்லீஸ்ட் வாய்ஸ்லேயாவது கொண்டு வரலாமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் வே வில் ஹாவ் டு கோ வித் தட். But otherwise, if you ask me, when an artist has spoken in a particular way, I'm sure they have studied the character, they have given their best. And this is what in Rabodha, I try to stick with what is given. நைஸ். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் திங் அபவுட் திஸ் கேரக்டர் பூமாதேவி வந்து அந்த ஒரு தயக்கம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அந்த யூஸ்வலாக நம்ம தயங்கி பேசும்போது அந்த ஒரு ஒன்று பண்ணுவோம்ல, அது எதுவுமே படத்தில் இல்லை, எல்லாமே டைலாகாக தான் இருந்ததுன்னும் போது அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது எப்படி? It was not challenging because அதுதான் சொல்கிறேனே இப்போது இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு ஹெசிடேஷன் வந்து அந்த ஹெசிடேஷன் அதில் காமிச்சிடலாம். அதே வந்து நம்ம டயலாகில் அதை காட்டணுன்றது இஸ் அ லிட்டில் ட்ரிக்கி. ஸோ அதான் we have to just see what is there because just because it is hesitation we can't do any filler or anything like that. That is the beauty of this film, I would say. இதில் வந்து அந்த டயலாக்ஸே சரி, அந்த டயலாக்ஸ் நம்ம அவங்க டயலாக்ஸ்லேயே ஹெசிடேஷன் இருக்குது. There are so many ways you can convey hesitation, either by saying அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த மாதிரி சொல்கிறது, இல்லைன்னா அந்த டயலாகே வந்து டு டிசைன் த டயலாக் அந்த ஒரு ஹெசிடேஷனோட ஆஸ்பெக்டோட. ஸோ தட்ஸ் வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஃபில்ம். ஹவு எல்லாமே வந்து ஹஸ் கம் டுகெதர் ஸோ பர்ஃபெக்ட்லி. All credits to Rahul Ravindran and the entire team, I would say, and not failing to mention the music director Hesham Abdul for soulful film, so soulful music for this film. Because என்னதான் இருந்தாலும் music is what carries and it kind of elevates the the scene. So everything is like perfect. கொஞ்சம் அந்த ஒரு வாய்ஸ் டெஸ்டிங்லாம் நடந்திருக்கும் இல்லையா? லைக் அங்கே நடந்த மூமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா படத்துக்கு? ஆக்சுவலாக இதுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் எதுவும் நடக்கல. Because I was told by the team that Rashmika had referred me directly. Because குபேரால பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. சீதாராமன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் 2 படங்கள் பேசியிருக்கேன், பீஷ்மா பேசியிருக்கேன். So I guess she feels I matched her performance. So I was happy because directly they called me for this film and they said first Hindi dub பண்ணணும், அது முடிச்சதுக்கப்புறம் தமிழ் டப் பண்ணேன். So and the fact that everyone feel that Rashmika herself has dubbed, I'm happy because that's always my என்னோட அது நோக்கம் அதுதான். ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்து எங்கேயும் அது தள்ளி எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா, அவங்களோட வாய்ஸே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. ஸோ ஐ வாண்ட் டு டூ தட் ஃபார் தெம் ஸோ தட் தே ஃபீல் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் தட் அவங்களே பேசுகிற மாதிரி இருக்கும்னு. And if it is received, if you also feel, if many people, because many people have told me it sounds a lot like Rashmika, and I got very good feedback from Rahul Ravindran, director, for this. He was very happy, and in fact, the day we finished the Hindi dubbing itself, our call pantu pesnaru. He said, "Oh my God, it was amazing, and you really proved that you're a voice actor." So, the kind of scenes it had, and he's like, "Oh my God, what did I just hear Rashmika?" So he also felt that I sounded a lot like Rashmika. So I got very good feedback from their team. So I'm very grateful for this opportunity landed for me. எஸ், அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு நிஜமாவே அப்படியே ராஷ்மிகா பேசின மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இது ஒரு சின்ன ஒரு ஃபேன்கல் மூமெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் உங்கள் ஒர்க்கில் பெஸ்ட்டு என்ன நான் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ அது வந்து செகண்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டயலாக் உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாச்சும் ஒன்று ஒரு லைவாக எங்களுக்கு பண்ண முடியுமா? ஐயோ, யா, ஜஸ்ட் ஒரு 2 lines. Vikram, I want to break up with you. I don't love you. I'm so sorry. But please let me go. Something like this, எனக்கு வந்து அந்த scene, and plus my voice is not very fine right now. It has to be a little more slow pace. Maybe because நான் இப்போ இன்டர்வியூ இருக்கிறதுனால அது கொஞ்சம் fast. Because see, the processing time is very important. இப்போ பார்த்தீங்கன்னா மூவியில் வந்து ஒரு டயலாக் சொல்லிட்டு இன்னொரு டயலாக் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கணும்.
ஏன்னா அவ வந்து அவ்வளோ யோசிச்சு ஒரு இது சொல்கிறேன். நான் இப்போ அவசர அவசரமாக சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு அது அவ்வளோவா ஐம் நாட் ஸ்டில் ஃபீலிங் தேட். பட் எனிவே சின்ஸ் யூ ஆஸ்க். யா பட் இந்த கேரக்டரே ஐ திங்க் இப்போ நீங்க பேசும்போது கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணி கொஞ்சம் அப்படி பண்ணி அந்த மாதிரி தான் ஏதாவது ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா இந்த இது பேச? There's no tricks that I followed. That's what I'm saying. அந்த emotional arc இருக்கு இல்லையா? I was trying to be her that time. So what would she feel? I was just trying to go with that flow. There is not much planning you can do for this. And she's trying to communicate something with so much of courage. அது வந்து உள்ளேந்து வாய்ஸ் வருமா வராதான்ற ஒரு இது கூட இருக்கும் அவளுக்கு. ஆனால் எப்படியாவது அந்த வார்த்தை வந்து கன்வே பண்ணிடணும். ஐ வாண்ட் டு பிரேக் அப்ன்றது அது முடிவு பண்ணிட்டா. ஸோ அது வந்து அது சொல்லும்போது ஐ டோன்ட் பிளான் தட் த வாய்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். Just feel it. And the dialogue, when she's saying I'm sorry, she's really sorry about it. She's sorry that she's breaking this guy's heart. என்னதான் இருந்தாலும் he has been sweet in few places. But of course, he's been very controlling and manipulative in a lot of things. There's a lot of toxicity in his character. And while we are talking about it, a special mention to Dikshit for how he's portrayed this character. It's not very easy to play a character which, audience love to hate. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கூட சொல்லியிருந்தாங்க we hated you in the film but we love you அந்த மாதிரி அவ்வளோ அந்த ஒரு எப்படி சொல்கிற அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக வந்து அவர் டெபிக்ட் பண்ணியிருக்கிறது. கண்ணில் நிறைய நடிச்சிருக்காரு. ரொம்ப அமேசிங். ஐ வுட் சே தி என்டையர் crew of this cast of this film, they have really performed so well. So like I was telling, in the scene la vandu she's going to break his heart. So she's not very, what to say, heartless. She also liked him, she also loved him, but she realized at some point of time it's not healthy for her. So adu sollumbodhu and oru feel irukanga. So obviously at the mind la vechidane she's acted. So that's why I was saying I was traveling with the emotionally I was traveling with the character. ஸோ அது எப்படியோ வந்துருச்சு. ஈவன் கொஞ்சம் வாய்ஸில் வந்து சொல்லும்போது ஐ எம் ஸோ சாரியில் கூட சோல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை. தட்ஸ் வாட் இஸ் நேச்சுரல். ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஐ ட்ரை டு டூ இட் வெரி லைவ். இட் ஷுடன்ட் பி டப்ட் ஃபார் மீ. ஸோ யா. Yes. Rashmika அதான் சொன்னாங்களா? No, I haven't got any feedback from her yet, but I hope she watches it in Hindi and Tamil. But the fact that she has referred me for this, I'm happy about that. So she has watched my work then. I'm happy about that. Nice. And yeah, இது ஒரு tricky question நினைக்கிறேன். ஹிந்தி தமிழ்ல டப் பண்ணிருக்கீங்க. Which is your favorite? Frankly speaking, என்னோட performance, I think I liked my performance in Hindi. Better than slightly better. I would say Hindi, if I liked it 100%, na, Tamil I like it about 95%. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த ஹிந்தி ஆப்பர்ச்சுனிட்டி லேண்டட், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அட்டெம்ப்ட் பண்ணுறோம். எதுவுமே தெரியாது படத்தை பற்றி, பார்க்க தான் நம்ம பேசுகிறோம். ஐ ஆல்வேஸ் ஃபீல் அண்ட் ஐ பிலீவ் இன் திஸ், நாட் நோயிங் பிரிங்ஸ் அவுட் த கிரியேட்டிவிட்டி பெட்டர். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் when I'm going and I'm feeling the character for the first time, I was flowing with her. So that I felt, really brought out. I was really happy with the output, and also the director gave me a great feedback for it. Tamil dub பண்ண போகும்போது I know the film. I know what she's going to. It's not that I'm going to improvise. நான் improvise பண்ண போகிறதில்ல. எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன நடந்திருக்கு. What I'm feeling is not a fresh, is what I'm saying. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும்போது வர மேஜிக்கே வந்து வேறு. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த வந்து நம்ம மறுபடியும் பண்ணால் ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன், ஏதாவது ஒரு இது பெட்டர் பண்ணலாமேன்ற அந்த ஒரு ஃபீலிங் வரும். நாட் தட் ஐ ட்ரை டு இம்ப்ரவைஸ், பட் சின்ஸ் யூ ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின், ஐ வுட் சே ஐ லைக் மை பர்ஃபார்மன்ஸ் இன் Hindi and Tamil also, of course, I like it. But 95% I would say. Hindi was 5% more. My personal thing. But I would leave it to the audience to see which one was better. நாங்க என்ன சொன்னாலும் தமிழ் தான் சொல்லும். But probably Hindi and Tamil version பார்த்தவங்களுக்கு probably yeah, maybe, or maybe people may be feeling that both it's sounding same. Of course, each language has one authenticity. Yeah, ஒவ்வொரு language, the dialogues, everything differ. Yeah.
எஸ். அண்ட் கிளைமேக்ஸ்லேருந்து ஏதாவது பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் கிளைமேக்ஸ் தான் இட் வாஸ் லைக் லிட்ரலி என்ன சொல்றது, அப்படியே நிஜமாவே ராஷ்மிகா பக்கத்துல நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்தது. அதில் ஏதாவது ஒரு 2 டைலாக்ஸ் அந்த மைக் முன்னாடி நம்ம பேசுவோம். ஸோ அதான் அந்த லாஸ்ட் சீனில் வந்து I'll do about the first 4 lines. என் பேர் பூமாதேவி, விக்ரம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், காலேஜோட ஸ்டட் ஆச்சு. நான் விக்ரமோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். யா, ஸோ சம்திங். பட் எஸ் கிரேட். அண்ட் டெஃபினட்டாக இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அண்ட் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய இது பேசலாம். அப்புறமா we can connect again. Yeah. Nice. And thank you, ma'am. Thank you so much. Thank you, Sharanya. Thank you for this wonderful interview. I'm really happy I got a chance to share my views on this beautiful film, something that really deserves. I'm so happy for the appreciation it's receiving. Really well deserving film. Thank you, ma'am. Thank you so much. Bye bye. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.